நான் இது என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ஐ ஹோப் யூ வில் ஆல் லைக் இட். எனக்கு ஃபர்ஸ்ட் பெபின் சார் ஸ்கிரிப்ட் நரேஷனுக்கு அப்புறம் நிறைய விஷயத்தில் இருக்குது இதில். லைக் தோ இட்ஸ் அ ரூரல் பேக்ட்ராப் ஃபிலிம். இதில் ஒன்றும் ஹீரோயின்ஸ்னால் நல்ல ஃப்ளாஸே இருக்காதுன்னா அப்படின்னா சினிமாவில் வி யூஸ்வலி சி ஹீரோயின்ஸ் ஃப்ளாலெஸ்லி நல்லா லைக் தில் ஸ்மைல் பியூட்டிஃபுல் பண்ணணும், வாக்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணணும், ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில மீட்டர்ஸ் இருக்கும். பட் ஐ திங்க் யமகாதிகில் அந்த மீட்டர்ஸ் இருக்காது. ஹீரோயினுக்கு அவங்களுக்காக லைக் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்குது. And she's fighting with her internal struggles. She's fighting. That is why she's called Yamagadaki. Her character is beautiful despite of the regular beauty norms. Her character is what makes Leela stand out. So appadi oru character enakku kodupanga. Thank you so much Pratin sir, and I hope you'll all like it. Some films have to be said to the audience and some films have to be heard. I think Yamagataki is such kind of a film which need to be seen by everyone, and in the Women's Day kaha theaters la varuvanga. So I hope you'll all like the film, and indala manasu heart and soul ella vechita idu film pannitaangala. So please theaters la poi March 7th ella paarenga, and ungaloda ella anbu avanga ellarukku கொடுப்பாங்களா என்ன I'm hoping for it. Thank you so much. ரொம்ப நன்றி. படத்துல ஃபர்ஸ்ட் படமா நடிச்சிருக்கீங்க, எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன நடிப்புனா ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் காட்டலாம், ஒரு பாடியா நடிக்கிறதுனா அது எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க ஹீரோயினா கலந்துருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் படமே பாடி. படத்தை பார்த்துட்டு போன நல்ல காரியம் நடப்புவாங்க, ஆனா பணமாவே நடிச்சிருக்கீங்க, அது சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ். without expressions நீ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? அது நான் என்ன யோசிச்சிட்டு first when Pepin sir narrated this to me, I thought that this will be the easiest part. எதுக்கு நாயே வேணும் இதுக்கு, லைக் anybody can do it அப்படி நான் யோசித்தேன். பட் என்னன்னா அப்போ பெபின் சார் சொல்லிட்டாங்களே, இது if you are really a dead body you can't do the things the Leela you are doing in the film, you can't do it. ஸோ உங்களோட சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, நீங்கள் ஒரு எனர்ஜி கேரி பண்ணணும். இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம் லைக் இஃப் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்கும் நடக்கும்னா அவங்கள ஃபேஸில் ஒரு பீஸான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இஃப் ஷீ டசன்ட் லைக் எனி திங் தட்ஸ் கோயிங் இன் த ஹவுஸ், தட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ், அவங்களோட ஃபேஸில் ஒரு கோபம் இருக்கும். ஸோ அது எல்லாம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீ பண்ணணும் ஃபிலிமில். அது பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நிறைய ஒர்க் பண்ணிட்டாங்களே அதுக்கு. அண்ட் ஒரு ஃபேஸில் half face na if you see I'll be a serious mode, and another half of the face it will be in a peaceful mode if you see properly the face and all. So appadi, and along with this I have to hold my breath. Sometimes this trolley varathu samayathila camera trolley, it will take more than 1 minute to come closer to me. So adu samayathila facial muscles alla move agum, அது எல்லாம் தெரியும் கேமராவில். ஸோ அப்படி ஹோல்டு பண்ணி இது எல்லாம் பண்ணதுக்கு அதுதான் பெரிய டஃப்பான போர்ஷன். இது நான் அப்போது எனக்கு புரிஞ்சுது. ஐ அண்டர்ஸ்டுட் அட் தட் டைம். டெட் பாடி நடிக்கும் போது ஹேர் நிப்பாட்டிருந்தாங்க, ஹேரில் அது எப்படி நிப்பாட்டிருந்தாங்க? ரோப் போட்டா இல்லை வந்து ரோப் இல்லாமல் தெரிஞ்சது நல்லா தான் இருந்தது, எப்படி நிப்பாட்டிருந்தாங்க? ரொம்ப நேரமாக வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது ஃப்ரேம், எப்படி நிப்பாட்டிருந்தாங்க? எவ்வளோ நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க? சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டில் வந்து பேஸ் அடித்து அந்த மாதிரி பண்ணியிருந்தோம், ரோப்பு இருந்துச்சு, எல்லா வகையிலையுமே அதை யூஸ் பண்ணியிருந்தோம். இல்லை இப்போ என்ன ஹீரோயின்னா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னால் ரொம்ப நாள் முடியாதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னாங்களா? கண்டிஷன் போட்டாங்களா? அப்படி எதுவுமே சொல்லுறது, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க.